அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம போகிறோம் பாங்க சொல்கிறா தானே சரி தொழுதுட்டு வருவோம். இல்லைண்ணா போய் தொழுது நன்மையை சேர்த்து என்னது சரி நீ போனால் லேட்டாக தொழுதுதான் சரி போடா வரேண்ணா. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இது மாதிரி நீங்கள் தொழுகை அசால்ட்டாக இருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு தொழுகையோட சீரியஸ்னஸ் புரியும். தொழுகை இஸ்லாமிய கடமைகளில் இரண்டாவது முக்கியமான கடமை இந்த தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் போய் 50 வக்து இந்த தொழுகையை சுருக்கி 5 வைத்தான் நமக்கு கொண்டு வந்தாங்க. ஃபஜ்ர், லுஹர், அஷர், மஹரிப், இஷா இந்த 5 தொழுகையும் நேரம் குறிக்கப்பட்ட கடமையாகும். இப்படியா பார்த்த கடமையான இந்த தொழுகையோட முக்கியத்துவத்தை பற்றி 4 ரீசன் சொல்கிறேன். மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தொழுகை தான் நமக்கும் அல்லாவுக்கும் இருக்க டைரக்ட் கனெக்ஷன். யோசிச்சு பாருங்கள், தொழுகையை விட வேறு எந்த இதில் நம்ம அல்லா கூட க்ளோஸாக இருக்க முடியும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அஸ்தஈனு பிஸ்ஸத்ரி வஸ்ஸலா, மேலும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாவிடம் உதவி தேடுங்கள். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வருது, எக்ஸாம்பிள் பணம் தேவைப்படுது இல்லையா, ஒரு பைக்கு, ஒரு காரு, ஒரு ஐஃபோனு. யா அல்லா எனக்கு இந்த ஐஃபோன் மேலே ஆசையாக இருக்குது, 1.5 லட்ச ரூபா வருது, நான் எங்கேயோ கேட்டு பார்த்துனேன், எனக்கு எங்கேயுமே பணம் கிடைக்க மாட்டேது. அப்படிங்கிற நம்ம ஏன் அல்லாட்ட ஏன் உதவி தேட மாட்டோம்? 2 ரக்காயை தொழுதுட்டு அல்லாட்ட துவா கேளுங்க, எனக்கு அந்த ஐஃபோன் மேலே ஆசையாக இருக்குது, எப்படியாச்சும் எனக்கு அது கூடு, எனக்கு வாங்கணும் அல்லா அப்படிங்கிற ஆசையை அல்லாட்ட சொல்லுங்கள். நம்ம சும்மா ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அல்லாட்ட உதவி கேளுங்க. உதவி கேட்டுட்டு சும்மா இருந்துடலாமா? அல்லா வானத்துலையும் இறக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. உதவி கேட்டுட்டு உங்களால் முயன்ற முயற்சியை நீங்கள் செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஏதாச்சும் பிரச்சனை 2 ரக்காயை தொழுதுட்டு அல்லாட்ட துவா கேட்பாங்க. அது மாதிரி நம்மளும் நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு அல்லாட்ட சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் நம்ம ஃபேமிலிகிட்ட போய் சொல்லலாம். ஒரு முஸ்லீம் என்பதற்கு அடையாளமே தொழுகை தான். நம்ம முஸ்லீம்ங்கிற பேர் மட்டும் வச்சா பத்தாது, நம்ம தொழுகணும். நமக்கும் இறைமறுப்பாக்குள்ள ஒப்பந்தமே இந்த தொழுகை தான். என்ன ஞாபகப்படுத்த தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ம தொழுகையை விட்டு எப்போதுமே இருக்கக்கூடாது. ஏன்னா யார் ஒரு தொழுகாமல் இருக்காரோ அவர் காஃபீராகி விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்படியா இருக்கப்போ நம்ம தொழுகணும். தொழுகை இருந்தால் மட்டும்தான் நம்ம முஸ்லீமாக இருக்க முடியும். 3வது தான் என் வாழ்க்கையில் என்னை ரொம்ப மாற்றினது, எனக்கு ரொம்ப பர்சனலாக நான் இதை ஃபீல் பண்ணது என்னன்னா, நீங்கள் ஒரு கெட்ட விஷயத்தை விடணும்னு நினைக்கிறீங்களா, அப்போ தொழுகை உங்கள் இந்த விஷயத்தில் உங்களை பாதுகாக்கும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனி அல் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான விஷயங்களில் இருந்தும் தீமையான விஷயங்களில் இருந்தும் பாதுகாக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, ஒருவன் வீட்டு முன்னாடி ஒரு நதி ஓடுது, தினமும் அந்த மனிதன் அந்த நதியில் 5 தடவை குளிக்கிறான், அப்போ அந்த மனிதனுடைய உடலில் ஏதேனும் அழுக்கு இருக்குமான்னு ரசூல் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இல்லை யா ரசூலுல்லாஹ், அது போல தான் தொழுகையும். ஒரு மனிதன் 5 வேளை தொழுதானா அவன் செஞ்ச பாவங்கள் அனைத்தும் அழிந்து விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 4வது தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. தீர்ப்பு நாளின் போது நம்மகிட்ட முதல்ல கேட்க போகிற ஒரு கேள்வியே தொழுகை தான். ஒருவன் இந்த உலகத்தில் அவ்வளோ சதக்கா செய்கிறான், உதவி செய்கிறான், பாவத்தில் இருந்து தள்ளியே இருக்கான், ஆனால் தொழுகை அவன்கிட்ட சரியாக இல்லை. அப்படி இருக்கப்போ அல்லாஹ் மறுமை நாளில் அவன்கிட்ட கேட்குறான், தொழுகை எப்படி இருக்கிறது? அந்த அடியான் சொல்கிறான், யா அல்லாஹ் நான் எல்லாமே கரெக்டாக பண்ணேன், ஆனால் தொழுவை என்னால் சரியாக தொழுவ முடியலை. யா அல்லாஹ் நான் அவ்வளோ உதவி செஞ்சேன், ஆனால் தொழுகையை நான் சரியான நேரத்துக்கு தொழுவலை. யா அல்லாஹ் நான் பாவத்தில் இருந்து பாதுகாத்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் என்னால் தொழுகையை கரெக்டான நேரத்தில் தொழுவ முடியலை. அப்படிங்கிறப்ப அவன் செஞ்ச எல்லா அமலும் இருக்குது, ஆனால் தொழுகை இல்லாதனால அவன் செஞ்ச அமல்கள் எல்லாம் வீணாகி விடுது. இவ்வளோ சொல்லியாச்சு. அல்லாவே சொல்கிறான் குர்ஆனில் அவ்வளோ இடத்துல இந்த தொழுகையோட முக்கியத்துவத்தை பற்றியும் தொழுகையை பற்றியும் ரசூலும் சரி அல்லாவும் சரி அவ்வளோ இடத்துல சொல்கிறாங்க. இப்போவும் நம்ம தொழுவாமல் இருந்தால் நாளைக்கு அல்லாட்ட நிற்கும் போது தொழுகை இல்லாத வேலைகளாக நிற்கக்கூடாது. ஸோ இப்போ உங்களுக்கு தொழுகையோட சீரியஸ்னஸ் புரிஞ்சிருக்கும். வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி வரைக்கும் தொழுவாமல் இருந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இனிமேல் போய் தொழுவுங்க. இன்ஷா அல்லாஹ் தொழுவோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொழுவாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.